ஒரு மாநிலத்தில் ஆட்சி பொறுப்புல மாநில கட்சி இருக்கு, மத்தியில ஒரு தேசிய கட்சி ஆட்சி அமைச்சிருக்கு. மாநில கட்சியும் தேசிய கட்சியோட ஆட்சியில் உள்ளவர்களோட ஒரு சுமூகமான நிலைப்பாட்டில் போகணும். அப்பதான் மாநிலத்தோடைய நலன்கள் பாதுகாக்கப்படும். அதே நேரத்தில் மத்தியில் ஆள்கின்ற கட்சியும் மாநிலங்களின் உரிமைகளுக்கு அவர்கள் முன்னுரிமை கொடுத்து மாநிலங்களின் தேவைகளை அது அவர்களை கட்சி ஆட்சி செய்கிற மாநிலமாகவோ இல்லை எதிர்கட்சி ஆட்சி செய்கின்ற மாநிலமாக இருந்தாலும் மத்திய அரசு மக்களை மனதில் கொண்டு எந்த மாநிலத்துக்கும் அந்த மாநிலத்துக்கு தேவையான திட்டங்களை, அவசியமான திட்டங்களை அந்த மாநில அரசு செயல்படுத்துவதற்கு மத்திய அரசு உறுதுணையாக இருக்க வேண்டும். அப்பதான் இந்த பெடரல் சிஸ்டத்தில் ஒரு சமநிலை நிலவ முடியுங்கிறத எல்லாருடைய கருத்து. இல்ல, இந்த மற்ற மாநிலங்களை பற்றி நம்ம பேசுறதை விட தமிழ்நாட்டு ஆளுநர் மத்தியில் ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு பெரிய தலைவலியா இருப்பதாக தான் எனக்கு தெரியுது. நல்ல வேளை காந்திஜி அடிகளை பத்தி பேசுறதா, நான் அப்படி பேசலன்னு இன்னைக்கு மறுப்பு சொல்லியிருக்காரு. கவர்னர் பொறுப்புங்கிறது ஒரு முக்கியமான பதவி. அந்த பதவி வகிப்பவர்கள் சரியாக நடந்து கொண்டால்தான் அவருக்கு, அந்த பதவிக்கு அழகு, அவருக்கு நல்லது. ஜனநாயக நாட்டில் யாருக்கும் தேர்தலில் போட்டியிடுவதற்கோ கட்சி நடத்துவதற்கும் உரிமை இருக்கு. அந்த முறையில் அவர் கட்சி ஆரம்பிச்சார்னா அது மக்கள் தானே அதை பற்றி கருத்து சொல்லணுமே தவிர இன்னொரு அரசியல் கட்சி சொல்வது நன்றாக இருக்காது, நாகரிகமாக இருக்காது. முதல்ல அவர் கட்சியில ஆரம்பிச்சு வரட்டுங்க, அதுக்கப்புறம் அதை பத்திலாம் பேசுவோம். 2 லட்சம் கோடி அவர்கள்ட்ட இருக்கிறதா தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தொண்டர்கள் இருக்கிறதா எனக்கு தெரியல. இல்லங்க, அந்த கொலை கொள்ளையெல்லாம் நடந்தப்ப அண்ணா பழனிசாமி ஆச்சு. அப்பவே உங்களுக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும், நிறைய சாட்சிகள் எல்லாம் அளிக்கப்பட்டதாக தகவல் அப்பையிலேருந்து வந்திருக்கு. நிறைய அதை தொடர்ந்து தொடர் கொலைகள்லாம் நடந்துச்சு. இன்றைக்கு காவல்துறை பகீரத முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். நமது கோரிக்கை என்னன்னா, அம்மா அவர்கள் பெரிதும் விரும்பி இருந்த அந்த கொடநாட்டில் கொலை கொள்ளையை உண்மையான குற்றவாளிகளை காவல்துறை விட்டுவிடாமல் அவர்களை கண்டுபிடித்து கைது செய்ய வேண்டும். அதை செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கு. மக்கள் நினைத்தா அவர் ஆவார். தொடர்ந்து ஒரு படித்த ஐபிஎஸ் ஆபீசர் தானே அவரு. நான் உண்மையா தெரியல, அது மாதிரி பேசுறாருங்கிறது தொலைக்காட்சிகளில் வந்திருக்கா. அது அவரே புரிஞ்சுக்குவாரு. அது மாதிரி இதுவரை பேசியிருக்காரான்னு எனக்கு தெரியல. அப்படி பேசியிருந்தாலும் இனிமே பேச மாட்டாருன்னு நம்புறேன். என்னங்க? ஆமா, நியூஸ் 7 ரிப்போர்ட்டர். அதாவது ஜனநாயகத்தின் 4வது தூண் பத்திரிகையாளர்கள். ஜனநாயக நாட்டில் அரசாங்கங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அதை அரசாங்கம் சரியாக செய்ய வேண்டும். அவ்வளவுதான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.